Taste the Daily. திருக்கோவிலூர் தொகுதியை காலி என்று அறிவிக்குமாறு அதிமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருக்கோவிலூர் பொன்முடிக்கு சொந்தமான தொகுதி. திமுக ஆட்சி காலத்தில் நடந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே விழுப்புரம் நீதிமன்றம் பொன்முடியை விடுவித்திருந்தது. இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தொடுத்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து அமைச்சர் மற்றும் திருக்கோவிலூர் தொகுதி அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளில் இருந்து உடனடியாக தகுதி இழப்பை பொன்முடி சந்தித்திருந்தார். இந்த சூழலில் திருக்கோவிலூர் தொகுதியை காலி என்று அறிவிக்குமாறு சட்டப்பேரவை செயலாளரிடம் அதிமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொன்முடியின் திருக்கோவிலூர் தொகுதியை காலி என்று அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. முன்னதாக பொன்முடி வசம் இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு ராஜகண்ணப்பனிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டிருந்தது. தனக்கு வழங்கப்பட்ட தண்டனை எதிர்த்து பொன்முடி உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்திருந்தார். இவ்வாறாக நகர்வுகள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் திருக்கோவிலூர் தொகுதியை காலியாக அறிவிக்குமாறு அதிமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இந்த வழக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்தை அமைச்சர் பொன்முடி நாடியிருந்தார். இந்த சூழல்ல திருக்கோவிலூர் தொகுதியை காலியாக அறிவிக்குமாறு அதிமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன? அடுத்ததாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வரும்போது இந்த அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டதே. விரிவான தகவல்கள் என்ன? மெதுவிலே அதாவது நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட பின்புதான் அமைச்சர் பதவியை பொன்முடி இழந்திருந்தார். இந்த வழக்குடைய தீர்ப்பு கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி அன்று, கடந்த வருடம் டிசம்பர் 20ஆம் தேதி வழங்கப்பட்டது. அதன் பிறகு 1 மாத காலத்திற்குள் அந்த தீர்ப்புக்கான தடையை பெற வேண்டும், அதுக்கான நடைமுறைகளை நீங்கள் தொடர்ந்து கொள்ளலாம், உச்சநீதிமன்றத்தை நாடி தொடர்ந்து கொள்ளலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அப்போதே ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதாவது ஜனவரி 20ஆம் தேதிக்குள் தீர்ப்புக்கான தடையை பெற்றிருக்க வேண்டும். அப்போது மட்டும்தான் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி, அதாவது அவர் சட்டமன்ற பொன்முடியுடைய சொந்த சட்டமன்ற தொகுதியான திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட மாட்டது. ஆனால் ஜனவரி 20ஆம் தேதியை கடந்தும் அந்த தீர்ப்புக்கான தடையை அவரால் பெற முடியாத ஒரு சூழல்ல தான் உச்சநீதிமன்றத்தை தற்போது பொன்முடி தரப்பு நாடி இருக்கிறது. இந்த நிலையில் திருக்கோவில் சட்டமன்ற தொகுதியை காலியானதாக ஏன் அறிவிக்கவில்லை, அதனை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் அஇஅதிமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை செயலாளரை நேரில் சந்தித்து இந்த மனுவை கொடுத்திருக்கிறார்கள். திருக்கோவில் சட்டமன்ற தொகுதியை ஏன் கிட்டத்தட்ட 3 மாத காலமாகியும் இன்னும் காலியானதாக அறிவிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி என்பது தற்போது அஇஅதிமுக எழுப்பியிருக்கிறது. விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி அண்மையில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றவாளியான தீர்ப்பளிக்கப்பட்டு அமைச்சர் பதவியை இழந்திருக்கக்கூடிய பொன்முடியுடைய தொகுதியான திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை ஏன் காலியானதாக அறிவிக்கவில்லை என்று அஇஅதிமுக பொதுவெளியில் இந்த கேள்விகளை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் நேரடியாக தற்போது சட்டப்பேரவை அலுவலகத்தை அதிமுக நாடி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் உடனடியாக அந்த தொகுதிக்கும் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதற்கான முடிவை தமிழக சட்டப்பேரவை தலைவர் தான் எடுக்க வேண்டும். அதனை வலியுறுத்தி தான் தற்போது அஇஅதிமுக சட்டப்பேரவை செயலரை சந்தித்து இந்த மனுவை கொடுத்திருக்கிறார்கள். திருக்கோவிலூர் தொகுதியை காலியாக அறிவிக்குமாறு அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு கொடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். Taste the Daily.